ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மீஷோலேருந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூஸ் தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா, ஒரு மல்டிபர்பஸ் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இந்த பாக்ஸில் குட்டி குட்டியாக ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து மல்டிபர்பஸாக எது வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டு வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணால் கூட வந்து ஓப்பன் பண்ண முடியலை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் வந்து நல்லா ஏட்டைண்டான பாக்ஸ் தான். ஆனால் உள்ள குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்குல்லையா, அது வந்து கொஞ்சம் வந்து அமுங்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ப்ராடக்ட் ஓகே தான். நான் இந்த பாக்ஸ் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, புதினா இதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸாக போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நம்ம ஒரே பாக்ஸில் எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இந்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாக்ஸில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து அந்த குட்டி குட்டி பாக்ஸஸில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் உள்ள தண்ணி எல்லாமே அதில் அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தாராளமாக ஒரு 10 days வரைக்குமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக கிச்சன் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 tier ரேக் தான் வாங்கியிருந்தேன். கிச்சனை ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் தான் எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் வந்து டேமேஜாக வந்திருந்தது. ஸோ அதனால் அப்படியே ரிட்டர்ன் போட்டுட்டு தான் திரும்ப வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்திருந்தது. அது கூடவே ரேக் செட் பண்ணுறதுக்காக ஒரு 4 புஷ் கொடுத்துருந்தாங்க. அந்த புஷ் வந்து நம்ம தான் செட் பண்ணி போட்டுக்கிறோம். ரேக்கில் புஷ்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆடிச்சு தரையில் வைக்கும்போது புஷ் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா ரேக் வந்து அந்த அளவுக்கு ஆடலை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. புஷ் வந்து அவ்வளோ ஈஸியாக மாட்ட முடியலை. ரொம்ப வந்து மாட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் மாட்டினதுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. முன்னாடி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற டப்பாங்களை கூட வைக்க முடியலை. இப்போ இந்த ரேக்கில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ இந்த வீடியோக்காக கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இன்னும் திங்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். இப்போ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பே பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, வால் ஹூக் தான். இதில் எனக்கு 110 ரூபாய்க்கு 10 பீஸ் வந்திருந்தது. 10 பீஸுமே வந்து ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி வந்திருந்தது. இந்த வால் ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வால் ஹூக் வந்து ஒரு மல்டி பர்பஸ்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிக்கிடலாம், மிரர் வந்து மாட்டிக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாப் போடுறோம் இல்லையா, அந்த மாப் குச்சியை கூட நம்ம வந்து இதில் வந்து மாட்டி வச்சுக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்க் பக்கத்தில் வைப்பர் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துட்டு நம்ம செவத்தில் வந்து நல்லா வந்து ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா அழுத்தி வந்து ஒட்டணும். அப்படி நல்லாவே ஒட்டிக்கிறோம். இந்த வால்ஹூக்கை வந்து செவத்தில் ஒட்டினதுக்கு அப்புறமா ஒரு 24 hours கழிச்சு தான் நம்ம வந்து எந்த பொருளாக இருந்தாலும் மாட்டி வைக்கணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம எப்போவும் இந்த மாதிரி தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வாங்கினது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி வால்ஹூக் வாங்கும்போது அது மல்டி பர்பஸாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.